அது அழுதா நதி. அது பக்கத்திலேயே அந்த அழுதானத்தை துயரத்தை தேவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. அவளை எப்படி நீ வீசினியோ அந்த இடத்துல ராமன் குருகுலத்திலே போய் படித்தார். நான் ராஜா வீட்டு பிள்ளை, அதனால வாக்கியார் இங்க வந்து சொல்லி தட்டம் அப்படி அல்ல. அவர்கள் ராஜா வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் குருவிடம் போய் குருகுலத்தில் படிக்க வேண்டும் என்பதன்படி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காந்தமலை ஒவ்வொரு வருடமும் காந்தமலையை புதிய தலைமுறை மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எல்லோரும் ദീപാരാധന തിരുനട തുറന്നു. ഭഗവാന്റെ തിരുവാഭരണം ചാർത്തിയുള്ള ദിവ്യ വിഗ്രഹം കണ്ടു തൊഴുന്ന അസുലഭവിഭൂഷണമാണ് സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. ശരണമന്ത്രങ്ങളോടുകൂടി തിരുനടയില് ഭഗവാന്റെ തിരുവാഭരണത്തില് ആരതി തെളിയുന്ന മേൽശാന്തി വളരെ ഭക്തർക്ക് നിർബന്ധിച്ച് ദിവ്യ ജ്യോതിക്ക് ஐயப்பன் அருள் பாலிக்கிறார். இன்னும் ஒரு சில வினாடிகளில் மகர ஜோதியாக ஜோதி ரூபனாக பொன்னம்பலமேட்டில் எழுந்தருள்வார். ஐயப்பன் கலியுக வரதனாக நமக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகா மகர ஜோதியாக ஜோதி வடிவமாக பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளி இருக்கிறார் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா, ஜோதியின் ரூபமே சரணமையப்பா, ஹரிஹர புத்திரனே சரணமையப்பா, தர்ம சாஸ்தாவே சுவாமியே சரணமையப்பா, வீர மணிகண்டனே சரணமையப்பா என்று கண்களில் கண்ணீர் பெருக்கோடு பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் மகர ஜோதியை ஜோதி ரூபனாக அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பனை தரிசனம் செய்யும் அந்த தருணம் தான் இது. புதிய தலைமுறையின் வாயிலாக நேரலையில் நேர்களாகிய நீங்கள் ஜோதி ஸ்வரூபரே சரணமையப்பா, பொன்னம்பலமேடே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சமஸ்தாவம் ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். கண்களில் கண்ணீர் பெருக்கோடு மகர ஜோதி தரிசனத்தை பார்த்திருக்கிறார்கள் பக்தர்கள். சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் விண்ணை விளக்க மகர ஜோதி தரிசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த தருணம் எப்படிப்பட்டது? மனதிலும் முகத்திலும் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை நம்மால் உணர முடிகிறது. மூவரின் உண்டிய மூர்த்தி வரைக்கு போவது உன்னினன் பொன்னகர் மன்னன் தேவி இருந்தனர் தீங்கு வாராமே காவலுக்குள் நீ என கற்பனை செய்தான் என்று நமக்கெல்லாம் தீங்கு வராமல் காக்கக்கூடிய தெய்வம்